தச்சுமா தச்சுமா, எங்க போனா இவ? தோ வந்துட்டாக்கா. எங்க தாண்டி போன? விளையாடிட்டுக்காக்கா. இப்ப பாரு விளையாடிட்டே இருக்க. படிச்சியா இன்னைக்கு? ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியா? எவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், உனக்கு காதே கேட்காதா? சரி வா, இன்னைக்கு நானே உனக்கு சொல்லி தரேன். அக்கா கடைக்கு போகணுமாக்கா? சாதமா சொன்னா போக மாட்டா. படிக்கணும்னா உனக்கு கசக்குமே, அடி வாங்குவ. உட்காரு ஒழுங்கா. சரிக்கா, நான் வந்துட்டக்கா. இப்போ அக்கா சொல்லுறத திருப்பி சொல்லு. A for apple, B for ball, C for chicken. அக்கா பச்சிக்கிறக்கா ஆரம்பிச்சிட்டா. படிக்கணும்னு சொன்னோன்னே பாரு, பச்சிக்கிறதுனா கேட்குறேன். நான் ஒழுங்கா செஞ்சு கொடு. சரி சரி, என்ன வேணும்? சீஸ் சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு சில்லி சிக்கன் வேணுமா உனக்கு? அக்கா செஞ்சு தரேன். என்னக்கா பண்ணணும்? இப்போ ஸ்டிச்சிஃபைக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலாக்கா பண்ணணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சிக்கன் ஸ்டிச்சிஃபை மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு எது? ஓகே, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னக்கா பண்ணணும்? இப்போ என்ன சூடானதும் ஒன்னா போட்டு எடுத்துக்கலாம். திருக்குறள் கத்துக்கலாமா? துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. எப்படின்னா, நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்ல, அந்த உணவுக்கு கண்டிப்பா தண்ணி தேவை. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடும் போது அந்த தண்ணியும் நமக்கு உணவா தேவைப்படுது. மறுபடியும் சொல்லுறேன், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. எப்படின்னா, நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்ல, அந்த உணவுக்கு கண்டிப்பா தண்ணி தேவை. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடும் போது அந்த தண்ணியும் நமக்கு உணவா தேவைப்படுது. புரியுதா? சரிக்கா, சீக்கிரத்தை செஞ்சு கொடுக்கா. நான் பக்கத்துக்கு நான் எதை பெற்று போறேன். வெறுப்பேத்த போறியா? ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் திட்டணும், அதான். என்னக்கா பண்ணணும்? இப்போ சோள மாவுல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சூடானதோ வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கன் போட்டு கிளறிக்கலாம். சோள மாவை கலந்த தண்ணியை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தச்சு பாப்பாக்கு காரம் பிடிக்காது, அதனால நான் போடலை. இப்போ டேஸ்டான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லட்சுமா வந்து சாப்பிடுவா. பக்கத்து வீட்டு தைனோக்கும் கூடு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.